ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப். ஸோ நமக்கு அக்னிவீர் வாயு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருந்து வரக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். இந்த அக்னிவீர் வாயு அப்படின்றது அக்னிபத் ஸ்கீம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இந்த அக்னிபத் ஸ்கீம்ன்றது எதுக்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய யூத், ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே மிலிட்ரி வே ஆஃப் லைஃப்பை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அந்த அப்ஜெக்டிவில் கொண்டு வந்தது. ஸோ இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து நிறைய பேர் செலக்ட் பண்ணி அவங்க சர்வீஸில் கண்டினியூ ஆகுவாங்க. அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட பாக்கி எல்லாருமே வந்து ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம், மற்ற ஒர்க்கில் அவங்க போக முடியும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, எப்படி அப்ளை பண்ணணுன்றது இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் முதல்ல நம்ம பார்த்தோன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன்றது 6 ஜூலைலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இது 26 ஜூலை வரைக்கும் போகும். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 22-23 செப்டம்பர் 2026 நடக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறது இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள். எலிஜிபிலிட்டி, ஸோ ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2005 1 ஜான்வரி 2010 வரைக்குள்ள பிறந்தவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் வந்து 22 இருக்கணும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது. ஸோ மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வந்து அன்மேரிடாக இருக்கணும். ஸோ மஸ்ட் பி அன்மேரிட். அதே மாதிரி இந்த 4 வருஷம் சர்வீஸ்லேயும் அவங்க மேரேஜாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் கான் கெட் ப்ரெக்னென்ட் டியூரிங் சர்வீஸ். ஸோ அவங்க இந்த 4 இயர்ஸ் சர்வீசஸ்லையும் ப்ரெக்னன்சி இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று சயின்ஸ் பேஸ் பண்ணது, இன்னொன்று நான் சயின்ஸ் பேஸ் பண்ணது. இப்போ சயின்ஸ் பேஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு பேப்பர் வந்து சயின்ஸ் பேப்பராகவும் ஒரு பேப்பர் வந்து நான் சயின்ஸ் பேப்பராகவும் இருக்குது. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் நீங்கள் சொல்லியிருக்க ஏதாவது ஒன்றுத்தில் இருக்கணும். ஃபஸ்ட்டு என்னவா இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் 10+2 அதாவது 12th இல்லை இன்டர்மீடியட் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடியதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அதில் நீங்கள் முடிச்சிருக்க சப்ஜெக்ட்ஸில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கணும். ஓவராலாக நீங்கள் 50% வந்து நீங்கள் மார்க் செக்யூர் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷில் மட்டுமே மார்க்ஸ் வந்து 50% செக்யூர் பண்ணியிருக்கணும். இல்லைனா இப்போ இந்த ஏ இல்லைனா அடுத்து பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர் டிப்ளமா நீங்கள் பண்ணியிருக்கலாம் இன்ஜினியரிங்கில். இந்த 3 இயர் டிப்ளமா நீங்கள் இன்ஜினியரிங்கில் பண்ணுறீங்கன்னா என்னென்ன ட்ரேடில் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்க இந்த ட்ரேடில் பண்ணியிருக்கணும். மறுபடியும் அதே தான் 50% வந்து ஓவராலாக எடுத்துருக்கணும். அதில் இங்கிலீஷில் மட்டும் 50% நீங்கள் எடுத்துருக்கணும். அதாவது உங்கள் டிப்ளமா கோர்ஸில். சப்போஸ் நீங்கள் எடுத்த டிப்ளமா கோர்ஸில் இங்கிலீஷ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க 10th லெவலில் இருக்கக்கூடிய இங்கிலீஷோட மார்க்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் இஸ்ன்ட் அ சப்ஜெக்ட் இந்த டிப்ளமா கோர்ஸ். த 50% இங்கிலீஷ் ரெக்யர்மெண்ட் அப்ளைஸ் டு யுவர் இன்டர்மீடியட் மெட்ரிகுலேஷன் மார்க்ஸ் இன்ஸ்டெட். அடுத்து இப்போ இது பி ஆப்ஷன் இல்லைனா அடுத்து சி ஆப்ஷன் இதில் நீங்கள் வரலாம். ஸோ 2 இயர் வொகேஷனல் கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் இந்த நான் வொகேஷனல் சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ்ன்றது இருக்கணும். ஸோ இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சயின்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுத முடியும். ஸோ இதில் வந்து 50% ஓவராலாக நீங்கள் எடுத்துருக்கணும். அதே மாதிரி 50% வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய வொகேஷனல் கோர்ஸில் இங்கிலீஷ் இல்லைனா உங்களோட 10th இங்கிலீஷில் மார்க்ஸ் வந்து 50% வந்து இருக்கணும். ஓகே, இப்போ அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட், சப்போஸ் இப்போ சயின்ஸ் இல்லாத இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து நீங்கள் 10+2 அதாவது 12th நீங்கள் எனி ஸ்ட்ரீம் இருக்கலாம். ஓகே, சயின்ஸ் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனி ஸ்ட்ரீம் இருக்கலாம். அதில் நீங்கள் 50% எடுத்துருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷில் 50% வச்சுருக்கணும். ஏ இல்லைனா அட்லீஸ்ட் பியில் மறுபடியும் அதே மாதிரி வொகேஷனல் கோர்ஸ் எனி ஸ்ட்ரீமில் நீங்கள் இருக்கலாம். அதே மாதிரி ஓவராலாக நீங்கள் 50% வச்சுருக்கணும். இங்கிலீஷும் தனியாக 50% வச்சுருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் 50% அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து வொகேஷனல் கோர்ஸில் இல்லைனா உங்களோட 10th இங்கிலீஷ் மார்க் எடுத்து அதில் நீங்கள் 50% இருக்கணும். இப்போ நம்ம 2 குவாலிஃபிகேஷன் பார்த்தாலும், இப்போ நீங்கள் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கீங்க, ஸோ சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் அண்ட் நான் சயின்ஸ் 2 பேப்பருமே உங்களால் எழுத முடியும். நீங்கள் 2 பேப்பருமே எழுதுறதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதி ரெக்ரூட் ஆகுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் போஸ்டிங் அலாட்மெண்ட் இருக்கும். ஆனால் இப்போ எக்ஸாக்டாக அதில் தான் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. என்டையர்லி நேவியில் என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஒன்று சயின்ஸ் வச்சு நடக்கும், இன்னொன்று நான் சயின்ஸை வச்சு நடக்கும். அப்போது சயின்ஸ் இருக்கவங்க சயின்ஸும் எழுதலாம், நான் சயின்ஸும் எழுதலாம். பட் நான் சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க நான் சயின்ஸ் மட்டும்தான் எழுத முடியும். ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சிட்ட அப்புறம் அந்த டைமில் என்ன மாதிரியான வேகன்சி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் வரைக்கும் அவங்க இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போது இதோட லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 3 ஃபேஸில் நடக்கும். ஸோ ஃபேஸ் 1 வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன். இதில் ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து சயின்ஸ் பேப்பர்.
இந்த சயின்ஸ் பேப்பர் நான் சொன்ன மாரி யாரெல்லாம் அந்த சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கீங்களோ, அவங்க வந்து அப்ளை பண்ணி எழுத முடியும். டோட்டலா 60 மினிட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதுல பிசிக்ஸ், மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ்ன்றது இருக்கும். அடுத்த பேப்பர் பார்த்தீங்கன்னா, நான் சயின்ஸ் பேப்பர் ஒண்ணு வரும். அது வந்து 45 மினிட்ஸ். அதுல இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங், ஜிகே இது வந்து நமக்கு இருக்கும். 2மே பார்த்தீங்கன்னா, டோட்டலா உங்களுக்கு 85 மினிட்ஸ்ன்றது நடக்கும். ஸோ, இப்ப இந்த சயின்ஸ் முடிச்சவங்க இதுக்கும் வந்து அப்ளை பண்ணி எழுத முடியும். ஆனா, இந்த நான் சயின்ஸ் எழுதுறவங்கனால சயின்ஸ் எழுத முடியாது. ஸோ, இப்ப மார்க்கிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு 1 மார்க்கும், ராங் ஆன்சர்ஸ்க்கு -2.5 சாரி 0.25 உங்களுக்கு இருக்கும். அதே மாரி இதுல இருக்கக்கூடிய ஒரு பேப்பரும் நீங்க இண்டிவிஜுவலா அதாவது செக்ஷனல் கட் ஆஃப் செக்ஷனல் குவாலிஃபிகேஷன் செக்ஷன் குவாலிஃபிகேஷன் கிடையாது. சப்ஜெக்ட் குவாலிஃபிகேஷன் ஒரு சப்ஜெக்ட்டும் நீங்க கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ கிராமர் பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி பார்த்தாலும் நீங்க எஸ்எஸ்சி இந்த மாரி எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா, அதே பேட்டர்ன் தான். கிராமர், வொக்காபுலரி அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ் பண்ண டாபிக்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. இது எல்லாமே நீங்க எஸ்எஸ்சில பார்க்கக்கூடியது, அந்த மத்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பார்க்கக்கூடியது. அதே மாரி மேத்தமேட்டிக்ஸ் மோஸ்ட்லி இவங்க வந்து குவான்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் மேத்ஸ் நமக்கு ரொம்ப பேஸ் பண்ணல. மேபி ஒரு லெவல் ஆஃப் இப்போ அல்ஜீப்ரா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வரலாம். ஆனா எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இப்ப நீங்க பார்க்கக்கூடியது எஸ்எஸ்சி லெவல்ல கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான லெவல்ஸ் தான். ஸோ பிசிக்ஸ் வந்து அதே மாரி 10th லெவல் பேசிக்ஸா தான் பிசிக்ஸ் அவங்க கேட்பாங்க. அண்ட் ரீசனிங்கும் அதே மாரி தான். ஸோ ஜெனரல் அவேர்னஸ் ராகான்னு சொல்றது ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் 2 சேர்த்து வரக்கூடிய பேப்பர். 2 சேர்த்து நமக்கு வந்து ஒரு பேப்பர் வரும். ஸோ அடுத்து உங்களுக்கு ஃபேஸ் 2 போவீங்க. ஸோ ஃபேஸ் 2ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசிக்கல் அண்ட் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் ஒண்ணு நடக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ரன்னிங் ஓட விடுவாங்க. அண்ட் மத்த பிசிக்கல் டெஸ்ட்னு ஒண்ணு எடுப்பாங்க. அது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபேஸ் 3 போவோம். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல நீங்க வந்து அன்ஃபிட்ன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க மறுபடியும் ஒரு தடவ அப்பீல் பண்ணலாம். அப்பீல் பண்றதுக்கான ஃபீஸ் வந்து 40. ஸோ நான் சொன்ன மாரி பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாரி செஸ்ட் வந்து 77 சென்டிமீட்டர் இருக்கணும் மேல். ஒரு ஹியரிங் டெஸ்ட்டும் அவங்க வைப்பாங்க. ஸோ 6 மீட்டர்ஸ்ல அவங்க விஸ்பர் பண்ணக்கூடியது உங்களுக்கு கேட்குற மாரி இருக்கணும். ஸோ விஷன் வந்து 6/12 வந்து கரெக்டபிளா இருக்கணும். அது 6/6 வரைக்கும் போகலாம். எக்காரணத்து கொண்டும் ப்ரீவியஸ் அதாவது ஹிஸ்டரியில உங்களுக்கு லேசிக் சர்ஜரி பண்ணியிருக்க கூடாது. இப்பயும் சரி, இதுக்கு முன்னாடி சரி அத பண்ணியிருக்க கூடாது. டாட்டூஸ் வந்து மோஸ்ட் அலோவ்டு கிடையாது. சப்போஸ் நீங்க இன்னர் ஃபோர் ஆர்ம்லயோ இல்ல ஹேண்டோட பேக் சைட்லயோ போட்டிருக்கீங்கன்னா, அப்போ மட்டும் அது அலோவ்டா இருக்கும். ஸோ பெர்மனன்ட் டாட்டூஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த 2 ஏரியாஸ தவிர்த்து. அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல நெறைய கிரைட்டீரியா இருக்குது. பேஸ் லைன் டெஸ்ட் என்னலாம் உங்களுக்கு இருக்குன்னா, முதல்ல உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க. அதே மாரி பயோ கெமிஸ்ட்ரியில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபாஸ்டிங் உங்கள இருக்க வச்சு, உங்க ஃபாஸ்டிங்க்கு முன்னாடியோட பிளட் சுகர் லெவல் என்ன இருக்கு, அப்புறம் இருக்க பிளட் சுகர் லெவல் என்ன இருக்கு, அது மாரி பார்ப்பாங்க. அது மாரி யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க, கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுப்பாங்க, எக்கச்சக்கமான டெஸ்ட் உங்களுக்கு எடுப்பாங்க. அதே மாரி ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ரே டெஸ்ட் ஒண்ணு இருக்கும். அவங்க லோவர் அப்டமன் ஆன் பெல்விஸ வந்து எக்ஸ்ரே பண்ணி பார்க்கக்கூடியது ஒண்ணு இருக்கும். இசிஜி வந்து சப்போஸ் அந்த மெடிக்கல் எக்ஸாமினர் தேவைப்படுதுன்னு சொன்னாங்கன்னா, அப்ப கண்டிப்பா இருக்கும். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது கண்டிப்பா அந்த ஹைட், செஸ்ட் மெஷர்மென்ட்ஸ் நீங்க கரெக்ட்டா பார்த்துருக்கணும். டாட்டூஸ் வந்து நாட் அலோவ்ட். சப்போஸ் அது இன்னர் ஃபோர் ஆர்மோ இல்ல பேக் ஆஃப் ஹேண்டோ இருந்துச்சுன்னா ஓகே. கண்டிப்பா ஐ சர்ஜரி ஹிஸ்டரி இருந்திருக்க கூடாது. லேசிக் சர்ஜரி ஹிஸ்டரி இருந்திருக்க கூடாது. அண்ட் டென்டல் பாயிண்ட்ஸ். சப்போஸ் உங்களோட ஓரல் ஹெல்த் செக் பண்றாங்க. அதுல வந்து அது எப்பவுமே மெஷர் பண்ணும்போது மினிமம் 14 டென்டல் பாயிண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கிளிப்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாரி ட்ரக்ஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து 0 டாலரன்ஸ் கண்டிப்பா அது இருக்கக்கூடாது. இப்ப நீங்க மெடிக்கல் அன்ஃபிட்னு ப்ரூஃப் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க மறுபடியும் ஒரு அப்பீல் பண்ண முடியும். அப்பீல் மெடிக்கல் போர்ட்ல நீங்க வந்து அப்பீல் பண்ண முடியும். அதுக்கு நீங்க ₹40 வந்து ஃபீ பண்ற மாரி இருக்கும். நீங்க எப்ப ரிஜெக்ட் ஆச்சோ அதுலருந்து 3 வொர்க்கிங் டேஸ்ல நீங்க வந்து அப்பீல் பண்ணி ஆகணும். நீங்க அப்பீல் பண்ணும்போது உங்களோட இஎம்ஆர்ஓஸ் ரெசிப்டும் அன்ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் காப்பி இது 2த்தையும் வச்சு நீங்க அப்பீல் பண்ற மாரி இருக்கும். அந்த அப்பீல் பண்ணும்போது உங்களோட மெடிக்கல் ஆஃபிசர், ரெக்ரூட்டிங் மெடிக்கல் ஆஃபிசரோட டெசிஷன் தான் ஃபைனல். அந்த அப்பீல பார்ப்பாங்க. ஓகேன்னா எடுப்பாங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு மேல ஃபர்தர் அப்பீல் கிடையாது. சில பிராக்டிகல் நோட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மெடிக்கல் எக்ஸாம் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பல்கரைகள நீக்கிட்டும், அதே மாரி இயர்ஸ வந்து கிளீன் பண்ணிட்டும் வர சொல்லி ஒரு நோட் போட்டிருந்தாங்க. அதே மாரி ஒரு 4 ஆர் 5 டேஸ் ஆவது நீங்க அங்க ஸ்டே பண்ற மாரியான எக்ஸ்பென்ஸ ரெடி பண்ணிட்டு வரது நல்லது. ஏன்னா உங்களுக்கு டிராவல் அலோவன்ஸோ இல்ல டெய்லி அலோவன்ஸோ கண்டிப்பா கிடையாது. அதே மாரி மெடிக்கல் எக்ஸாமோட டேட்டோ, அதே மாரி அதோட வென்யூவோ நீங்க மாத்தணும்னு நெனச்சீங்கன்னா, அதுவும் நமக்கு முடியாது. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எக்ஸாம் முடிஞ்சுட்டாலே அதுக்கப்புறம் நீங்க கேரண்டீடா என்ரோல் ஆயிடுவீங்களான்றதெல்லாம் கிடையாது. மெடிக்கல் எக்ஸாம்ன்றது லெவல் 3வது லெவல் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி, மெரிட் எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களோட அ அ செலக்ஷன்றது இருக்கும். அடுத்து டொமைசைல் கேட்டகரி. இப்ப நான் பெர்மனன்ட்டா இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். இதுல வந்து 3 விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு சர்டிஃபிகேட் நீங்க வந்து சப்மிட் பண்றீங்கன்னா, அது எக்காரணத்த கொண்டு சேஞ்ச் பண்ண முடியாது. அத எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குங்க.
ஃபர்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் டொமைசைல். நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ஊர்ல தான் நான் தங்கியிருக்கேன். இந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த ஸ்டேட் இல்ல இந்த யூனியன் டெரிட்டரியில தான் நான் இருக்கேன். அப்படின்னு சொல்லி உங்களோட ஸ்டேட் ஆத்தரைஸ்ட் கெசட்டட் ஆஃபீசர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. ஸோ அது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம், இல்ல எனி ஸ்டேட் ஆத்தரைஸ்ட் அஃபிஷியல்னால அந்த சர்டிஃபிகேட் நீங்க வாங்கியிருக்கலாம். ஸோ இதுல நீங்க யூஸ் பண்ணியிருக்க நேம், உங்களோட நேமு, உங்க பேரண்ட்ஸோட நேம் எல்லாமே உங்களோட 10th சர்டிஃபிகேட்டோட ஒத்துப்போகணும். சப்போஸ் நீங்க வந்து ஆல்ரெடி ஏர்ஃபோர்ஸில் சர்வ் பண்ணிட்டு இருக்கவங்களோட பிள்ளைகளா இருக்கீங்க. ஸோ சில்ட்ரன் ஆஃப் சர்விங் ஏர்ஃபோர்ஸ் பர்சனல், சிஓஏஎஃப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட பிள்ளைகளா நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க சிஓஏஎஃப்பி சர்டிஃபிகேட்னே ஒன்று வாங்கி நீங்க கொடுக்கலாம். ஸோ டொமைசைல் சர்டிஃபிகேட் தேவையில்ல, இந்த சர்டிஃபிகேட் நீங்க கொடுக்கலாம். ஸோ 3வது கேட்டகரி என்ன சொன்னாங்கன்னா, அதே மாதிரி சிஓஏஎஃப்பி 2, அதாவது சில்ட்ரன் ஆஃப் ரிட்டையர்ட் டிஸ்சார்ஜ் டிசீஸ் ஏர்ஃபோர்ஸ் பர்சனல். ஸோ ஏர்ஃபோர்ஸில் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரிட்டையர் ஆயிருக்கலாம், இல்லை டிஸ்சார்ஜ் ஆயிருக்கலாம், இல்லை தவறி இருக்கலாம். ஸோ இவங்களோட பிள்ளைகளா இருக்கீங்கன்னா, அப்ப நீங்களும் இந்த சிஓஎஃப்பி சர்டிஃபிகேட் நீங்க சப்மிட் பண்ணலாம். இதுக்கு கிரைட்டீரியா என்னன்னா, கண்டிப்பா நீங்க அந்த பர்ட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இருக்கணும். மினிமம் 1 இயர் ஆவது. நீங்க குடுக்க வேண்டியது ஒரிஜினல் பிளஸ் போட்டோ காப்பி. எதுனா அவங்களோட சர்வீஸ் புக்கு, டிஸ்சார்ஜ் புக்கு, கேஷுவலிட்டி சர்டிஃபிகேட்ஸ், சர்வீஸ் பர்ட்டிகுலர் சர்டிஃபிகேட். இல்லன்னா ஒரு சர்டிஃபிகேட் யார் சைன் பண்ணியிருக்கோன்னா, ஓஏசி சிவில் அட்மினோ, கவுண்டர் சைன் பை சிஓசி அட்மினோ. இவங்க 2 பேரும் சைன் பண்ண சர்டிஃபிகேட்ஸை நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, இப்போ பே அண்ட் பெனிஃபிட்ஸை நம்ம பார்ப்போம். இப்போ மந்த்லி உங்களுக்கு பே எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இயர் பேக்கேஜ் வந்து 30,000, இன் ஹேண்ட் வந்து உங்களுக்கு 21,000 வரும். அது மாதிரி செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு 33,000, இன் ஹேண்ட் வந்து 23,000 வரும். தேர்ட் இயர் அதே மாதிரி உங்களுக்கு வரும். ஃபோர்த் இயர் வந்து 40,000, அப்புறம் 28,000 உங்களுக்கு இன் ஹேண்ட் வரும். இப்போ இந்த 4 இயர்ஸ் நீங்க சர்வீஸ் பண்ணணும். இந்த 4 இயர்ஸ் ஒரு பேட்ச்ல இருக்கவங்கள சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பேட்ச்ல சர்வீஸ் பண்ணவங்கள ஒரு பெர்சன்டேஜை ரெக்ரூட் பண்ணிட்டு மற்றவங்கள வந்து அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது உங்களுக்கு 10.04 லேக் வந்து பே பண்ணிடுவாங்க. டாக்ஸ் ஃப்ரீ லம்சம் அமௌண்ட். அப்போ இவ்வளோ பிடிச்சிக்கிட்டாப்ல கிடையாது. உங்களுக்கு கையில் வரக்கூடிய அமௌண்ட் வந்து 10.04 லேக்ஸ் வந்து வந்துடும். ஸோ இது வந்து சேவ நிதி, அதாவது எக்ஸிட் பே அவுட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 4 வருஷ சர்வீஸ்க்கு உங்களுக்கு 48 லேக் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் ஒன்று இருக்கும். இது நீங்க முடிச்ச அப்புறம் இந்த 4 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு போறவங்களுக்கு பென்ஷன் கிடையாது, கிராட்டுவிட்டி கிடையாது, பிஎஃப் என்டைல்மெண்ட் கிடையாது. இந்த 4 இயர் சர்வீஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ் ஆனுவல் லீவ் ஒன்று இருக்கும், பிளஸ் சிக் லீவ் இருக்கும். ஸோ வருஷம் 30 டேஸ் வந்து ஒரு ஆனுவல் லீவ், அதுக்கப்புறம் ஒரு சிக் லீவ். ஓகே, சர்வீஸ் டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 4 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு. ரெகுலர் கேட் அப்சர்வேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ இருக்க பேட்ச்ல 25% வந்து அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒன்லி அப் டு 25%. ஸோ 25% தான்றது கிடையாது, அதுல வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஆனா அதுவும் நமக்கு கேரண்டீட் கிடையாது. அது மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்டேட்டஸ்ன்றது உங்களுக்கு கிடையாது. இப்போ இந்த 4 வருஷம் நான் சர்வ் பண்ணிட்டேன், அப்போ நான் இது வந்து வெளியே வந்த அப்புறம் நான் எக்ஸ் சர்வீஸ்மென்னா இருப்பேனா, அந்த கேட்டகரினால இதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி இந்த சர்வீஸ் நீங்க நடக்கும்போதே மற்ற டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸும் நீங்க அப்ளை பண்ணி எழுத முடியும். மேக்ஸிமம் 5 டைம்ஸ் வரைக்கும் அதை நீங்க பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க நம்ம சொன்ன இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களோட பர்சனல் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ அவங்க வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காட்டுவாங்க. நீங்கள் அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடணும். உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்றது உங்களுக்கு இமெயிலையோ இல்லை எஸ்எம்எஸ்லேயோ வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போகணும். உடனே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, அடிஷ்னல் டீட்டெயில்ஸு, கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், டிக்ளரேஷன் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண உடனே ப்ரிவியூ அதில் ஏதாவது எரர்ஸ் இருந்தால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் சப்மிட் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன்ஸ் சப்மிட் கொடுத்தாச்சுன்னா எஸ்எஸ்சி மாதிரி இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு விண்டோலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டா அவ்வளோதான். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர், பேரண்ட் ஆர் கார்டியன் சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், லைவ் ஃபோட்டோ கேப்சர். எவ்வளோ ஃபைல் சைஸ் இருக்கணுன்றது இங்கே நம்ம போட்டிருக்கோம், என்ன ஃபார்மேட் இருக்குன்றது நம்ம போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோட்டோன்றது லாஸ்ட் 1 மந்த்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது கையில் ஒரு பிளாக் ஸ்லேட் பிடிச்சிக்கிட்டு அதில் உங்கள் நேம் அண்ட் டேட்டுன்றதை என்டர் பண்ணியிருக்கணும் ஒயிட் சாக்கில். தலையில் எந்த ஒரு டர்பனோ இல்லை எந்த ஒரு விஷயமோ கட்டக்கூடாது. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் வந்து சிக்ஸ் கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து பிளாக் இங்கில் தான் இருக்கணும், ஒயிட் பேப்பரில். அண்ட் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு சிக்னேச்சர் ஏரியா மட்டும் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரி பாருங்கள். ஸோ பேரண்ட் ஆர் கார்டியன் சிக்னேச்சர் அப்படின்றது கேண்டிடேட் வந்து 18 இயர்ஸ்க்கு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அதுவும் தேவைப்படும். லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து அதே மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து அந்த ஏரியாவை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க.
லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுவாங்க. இந்த லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணும்போது, நீங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஃபோட்டோவும் அதுவும் மேட்ச் ஆகணும். இல்லன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாது. இப்ப ஃபீ பேமெண்ட் இந்த எல்லாமே நீங்க சப்மிட் பண்ண அப்புறம், நீங்க பேமெண்ட் கேட்வேக்கு உங்கள அனுப்புவாங்க. அங்க நீங்க 550 பிளஸ் ஜிஎஸ்டி பே பண்ற மாரி இருக்கும். நீங்க யுபிஐலேருந்து எந்த வேணா பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இது ரீஃபண்ட் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் பிரிண்ட். உங்களோட அப்ளிகேஷன் வந்தவுடனே நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறது பெட்டரு. ஏன்னா, இதுக்கப்புறம் எந்த ஒரு லெவல் போனாலும் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 எதுல போனாலும் இது கையில வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ முக்கியமான ரூல். அஃப்கோர்ஸ் ஒரு தடவ தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேல அப்ளை பண்ணா அது ரிஜெக்ட் ஆகும். லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் ஆஃப் ஆதார் கார்டு வந்து கண்டிப்பா மஸ்ட்டு. அதே மாரி 5 பிரிஃபர்ட் எக்ஸாம் சிட்டீஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். உங்க 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 லொகேஷனுக்கு ஏத்த மாரி ஒரு 5 சிட்டீஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். அதே மாரி அப்ளிகேஷன எப்பவுமே நீங்க வித்ட்ரா பண்ண முடியாது. ஒன்ஸ் சப்மிட் பண்ணது தான். அதே மாதிரி அ எந்த ஒரு கரெக்ஷனும் அதுக்கப்புறம் வந்து சப்மிட் பண்ண அப்புறம் பண்ண முடியாது. ஸோ சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு தடவைக்கு 2 தடவ நல்லா செக் பண்ணிட்டு. ஸோ நோ கரெக்ஷன்ஸ் அலோவ்ட் ஆஃப்டர் சப்மிஷன். சப்போஸ் அதுல ஏதாவது எரர்ஸ் இருந்து அது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. ஸோ நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் போதுமானதுக்கு நம்ம குடுத்துட்டோம். இப்போ நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்ல இந்த எக்ஸாம்ஸ்க்கான பிரிப்பரேஷன் பண்றதுக்கான கோர்ஸஸ பத்தி பார்ப்போம். ஸோ நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்ல பார்த்தீங்கன்னா, முதல்ல கம்ப்ளீட் கோர்ஸ்ன்றது இருக்கும். இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ன்றது இந்த மாரி வரக்கூடிய சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்க கவர் பண்றதுக்காக கிரியேட் பண்ணியிருக்க ஒரு கோர்ஸ். இதுல இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ். ஸோ நம்ம ஜிஎஸ்ன்னு சொல்லும்போது இதுலயுமே உங்களுக்கு சயன்ஸ் இன்க்ளூடடா தான் இருக்கும். அதே மாரி மத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல கவர் ஆயிடும். இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ல உங்களுக்கு மேத்ஸ பொறுத்த வரைக்கும் கிராஷ் கோர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதே மாரி பிகினருக்கான ஒரு கோர்ஸ் ஒண்ணு இருக்கும். கிராஷ் கோர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் மேத்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு அ ஒரு தடவ நான் பார்த்துட்டு போனா பெட்டரா இருக்கும்னு சொல்றவங்க, அந்த கிராஷ் கோர்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ரொம்ப சின்னதா தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு 70, 75 ஹவர்ஸ்லயே முடிஞ்சிரும். இல்ல நான் கம்ப்ளீட் பிகினர். இதுல இருந்து தான் நான் பிரிப்பரேஷன் பண்ண போறேன் அப்படின்றவங்க, அந்த பிகினர்லேருந்து ஆரம்பிக்கலாம். பட் என்னோட கைண்ட் சஜஷன் நீங்க கிராஷ் கோர்ஸ் பார்த்துட்டு போலாம். அதான் பெட்டர். இந்த டைம்க்குள்ள அதான் பண்ண முடியும். ஸோ கிராஷ் கோர்ஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸுமே நம்ம காம்ப்ரிஹென்சிவா கவர் பண்ணி வச்சிருப்போம். ஓகே. சப்போஸ் இல்ல சார் நம்ம ஆல்ரெடி பிரிப்பேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து காம்போல மட்டும் இந்த 2 சப்ஜெக்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்னா, காம்போ கோர்ஸஸும் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல இண்டிவிஜுவல் கோர்ஸஸும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய நெறைய எக்ஸாம்ஸ் நான் எழுத போறேன். அது இங்கிலீஷ் ஒரு முக்கியமான பேப்பர் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னா, நம்ம வொக்காப் புக்ஸ நீங்க வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த வொக்காப் புக்ன்றது தமிழ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு வரும். இந்த வொக்காப் புக்க ஃபுல்லாத்தையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட கோர்ஸ்லயுமே ஆட் பண்ணியிருக்கோம். அதுல இந்த வொக்காப் புக்குக்கான டெஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸுமே உங்களுக்கு கேட்டர் பண்ணும். இத நீங்க தனியா வாங்கிக்கிறேன். எனக்கு வேற எந்த கோர்ஸும் வேணாம். இந்த வொக்காபும் அதோட வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கோர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நல்லாருக்கும் அப்படின்னா, இத நீங்க தனியாவும் வாங்கிக்கலாம். ஆனா, நீங்க எந்த கோர்ஸ் வாங்குனாலும், இந்த வொக்காப் புக்ன்றது தனியா தான் வாங்கியாகணும். புக்கும், வீடியோஸ் மட்டும் தனியா வேணும்னா மட்டும் தான் ஒரு கோர்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ் வாங்குனீங்கன்னா, புக்கும் வந்துரும், வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். இப்போ பாக்கி இருக்க கோர்ஸஸ்ல நீங்க வாங்குனீங்கன்னா, வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், டெஸ்ட் மட்டும் தான் இருக்கணும். புக் மட்டும் தனியா வாங்கணும். ஓகே. ஸோ, இதுல உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்போட டெலகிராம் சேனலோட லிங்க் நான் குடுத்துருக்கேன். இந்த டெலகிராம் சேனல்ல 2 லிங்க் இருக்கும். ஒண்ணு டிஸ்கஷனுக்கான லிங்க், இன்னொன்னு அப்டேட்ஸ்க்கான லிங்க். இது 2த்துலயும் நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். அதே மாரி எங்களோட கான்டாக்ட் நம்பர் நாங்க குடுத்துருக்கோம். அந்த கான்டாக்ட் நம்பர்ல நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.